ஹாய் வீவர்ஸ், ஐ எம் தமிழ்ச்செல்வன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்தமெட்டிக்ஸோட சாப்டர் 2ல் எக்ஸைஸ் 2.10 தான் பார்க்க போகிறோம். அது ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதாவது 1 மார்க் நமக்கு. சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அதாவது வச்சு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு சொன்னாங்க, ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆரோட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் அதாவது 0லேருந்து இருக்கலாம், பிஏ விட கம்மியாக இருக்கலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்குற ஃபார்முலாவிலேயே இது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுதான் சேர்த்து தான் நமக்கு அந்த ஃபார்முலாவே. அப்போ ஆன்சர் நமக்கு என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேணால் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ ஒரு 17 இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதை 3ஆல் டிவைட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இதில் ரிமைண்டர் 3 ஏங்கிறது, அதாவது டிவைசர் இது ஏ, இது பி. கோஷன்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க 5 3s எது வரையும் நம்ம போடுவோம். ஏன் 1 3s 3 ரிமைண்டர் இது பண்ணாக்க என்ன வருது நம்மளுக்கு 4 14 அப்படின்னு போகிறதில்ல. ஏன்னா இதில் எத்தனை டைம்ஸ் இந்த 3 இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஹோலா அதாவது முழுசாக வர்றது எத்தனை டைம்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. இந்த 3 அப்படின்னு சொல்லும்போது 3 டேபிள் சொல்லி பார்க்கும்போது 5 3s 15 அப்படின்னு சொல்லுவோம். 4 3s 12, 5 3s 15, 6 3s 18. அப்போது 5 3s 15 அப்படின்னு சொன்னாக்க 6 3s வருதான்னு நான் பார்க்கணும். ஆனால் 18 வரதால இப்போ இதில் ஒரு டைம்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்படி வந்துச்சுன்னா தான் மைனஸில் வரும் ஆன்சர் நமக்கு. அப்போது 17 3ஆல் மல்டிப்ளை பண்ணுற அப்படின்னு சொன்னாக்க, 3ஆல் டிவைட் பண்ணுறோன்னு சொன்னால் 5 3s 15 அப்படின்னு தான் போடுவோம். 4 3s 12 அப்படின்னும் போட மாட்டோம். ஏன்னா இதில் இன்னொரு டைம் ரிமைண்டர். அப்போது ரிமைண்டரை எப்பயுமே இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு ஈக்குவலாக கூட வரக்கூடாது. ஈக்குவலாக வந்துச்சுன்னா இதோட இன்னும் ஒன்று நம்ம ஆட் பண்ணிப்போம். ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, இப்போது இங்கே ஒரு 19 இருக்குது அப்படின்னு சொன்னாக்க என்ன பண்ணுவோம், நம்ம 5 3s 15 போட மாட்டோம். இப்போ ரிமைண்டர் எவ்வளோ வருது நம்மளுக்கு 4 வந்துச்சுன்னா இந்த 4ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோட ஒன்று ஆட் பண்ணிப்போம். அப்போ 6 இது எப்படி போடுவோம். இப்போ 19 எப்படி போடுவோம், 6ஆல், அதாவது 3 × 6 3s 18 ரிமைண்டர் 1 அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது எப்படி இருக்கணும், மைனஸ்லேயும் வரக்கூடாது. ஏன்னா இது அதிகமாக போயிடும். 19ல் 7 டைம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது ரிமைண்டர் இங்கே 3ன்னு சொல்லும்போது இந்த 3 அப்படின்னு வந்துச்சுனாலே இது கூட ஒன்று நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்போ 2ஆக இருக்கலாம். எப்படி இருக்கலாம், ரிமைண்டர் என்னெல்லாம் இருக்கலாம், 3ஆல் டிவைட் பண்ணுறோம் ஒரு நம்பரை அப்படின்னு சொன்னாங்க. டிவைசர் 3ஆக இருந்துச்சுன்னா அதாவது ரிமைண்டர் 1 2ஆக இருக்கலாம், இல்லை 1ஆக இருக்கலாம், இல்லைனா இல்லாமலும் இருக்கலாம். அப்போது நம்மளுக்கு ரிமைண்டரை பொறுத்த அளவுக்கு இந்த ஆறுங்கிறது 0லேருந்து இருக்கலாம், இந்த டிவைசரை விட கம்மியாக இருக்கணும். அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், மைனஸாக இருக்கக்கூடாது. இதுதான் அதோடைய கான்செப்ட், டிவிஷனோட கான்செப்ட். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்போது இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சி தான் ஆன்சர். 0 அது ஆரோட அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம்மில் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா, அதாவது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணி ஒரு சம்மை போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எதை சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, ஒரு செட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொன்னது, அவங்க ஒரு கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவோடைய கியூப் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னால் 1 கியூப் பண்ணால் 1 தான் கியூபிக் நம்பர்ஸில். 2 கியூப் பண்ணால் 8 வரும், 3 பண்ணால் 27 வரும், 4 பண்ணால் 64 வரும், 5 பண்ணால் 125 வரும் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகே, அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இதுதான் வரும். பாசிட்டிவ் கியூப் அப்படின்னு சொன்னாங்க, இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, இதுதான். இதை 9ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்னென்ன வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 9ஆல் டிவைட் பண்ணால் அப்படின்னு சொன்னாலே நம்ம இப்போ இந்த 1 எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா 1 அப்படின்னு சொன்னாக்க எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு 9ஆல் 1 டிவைட் பண்ணால் என்ன வரும், 0 டைம்ஸு. 0 டைம்ஸ்னால் 0 9s 0, ரிமைண்டர் 1 வருது. நெக்ஸ்ட்டு 8 எடுத்துக்கிறோம். 8 9ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்கும், 0 0 9s 0, ரிமைண்டர் 8 வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க 27 எடுத்துக்கிறோம். 27 எடுத்தோன்னாக்க 3 9ஆல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ வருது, 3 9s 27, ரிமைண்டர் 0 வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 64 எடுத்து பார்க்குறோம். 9 டேபிளில்
7 9s are 63, ரிமைண்டர் 1 வருது. நெக்ஸ்ட் இருக்கிறது 125. அந்த 125 எடுத்து பார்க்குறோம். 125ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு 9. 1 9s are 9, ரிமைண்டர் 3, 35. 35னா 3 9s are 27 வருது, ரிமைண்டர் 8 வருது. இன்னொன்று 256, 6 6 are 36, 36 are 6 are 216, சாரி 216, 216, 216 அப்படி வருது. இதை போயும் போட்டு பார்த்துடலாம் வேணா உங்களுக்கு. 9 how many times? 2 9s are 18, ரிமைண்டர் 3, 36 வருது. 4 9s are 36, 0 வருது. ஓகே, அப்போது நமக்கு இதிலேருந்து பார்த்தோம்னா 1 அப்படின்னு சொன்னோம்னா என்ன வருது? ரிமைண்டர் 1 9ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும் நம்மளுக்கு? ரிமைண்டர் 1 வருது. அதாவது 8 9ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 8 வரும். நெக்ஸ்ட்டு 27 இது பண்ணாக்க 0 வருது. எகைன் நமக்கு ஒரு என்ன இருக்குது? 64 வரும். அந்த 4னா 64 பண்ணால் என்ன வருது நமக்கு? இங்கே போட்டு பார்த்ததில்ல 1 வருது ரிமைண்டர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு? 64 அடுத்து 125 பண்ணோம். அதுக்கு என்ன வந்துச்சு? 8 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 216 பண்ணி பார்த்தோம். அங்கே என்ன வந்துச்சு? 216 பண்ணால் 0 வந்துச்சு. அப்போ 180 180 அப்படி சொல்லிட்டு கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்குது நமக்கு. ஓகே, இதை பார்த்துங்க தெளிவாக. சரி, அப்போ நமக்கு ரிமைண்டர் வந்து என்ன வரணும் அப்படின்னு சொன்னாக்க 180. இது எதோடைய ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா ஏ. அப்போ ஆன்சர் இஸ் நமக்கு ஏ தான் ஆன்சர். ஓகே, நீங்கள் இதை எல்லாத்தையும் போட வேணும். இது எல்லாம் உனக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டது. இந்த ஆப்ஷன் மட்டும் எழுதிக்கோங்க. எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஓகே, அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போகலாம். தேர்ட் சம்மு. ஓகே, தேர்ட் சம்மில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 65 இந்த 117 இதோடைய ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. இதோட ஹெச்சிசிஎஃப் நமக்கு இதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். இதை டைரெக்டாக உனக்கு நம்ம வந்து இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறதால இந்த 2 நம்பரோடைய ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சி அதை எடுத்து இதில் ஈக்குவல் பண்ணி எம்மோட வேல்யூ வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இல்லை பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணி போகிறதுனாலும் போடலாம். ரெண்டுலையுமே நமக்கு ஆன்சர் வரும். இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 65 117 இதோட ஹெச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். அதாவது இது வந்து எந்த டேபிளில் வரும்னு பார்த்தாக்க 3 டேபிளில் வராது. ஏன்னா இதோடைய சம் வந்து 11 வருது. அதனால் 4லேயும் வராது, 5லேயும் வராது, 6ல் வராது. 7ல் வருமானு பார்த்தா 7ல் வருமானு சொல்லிட்டு பார்க்குறோம். 7 டேபிள்லேயும் வராது. அதுக்கு அடுத்தது பார்த்தாக்க 7 டேபிளில் வரலன்னா அது 9 டேபிள்லையும் வராது, 10 டேபிள்லையும் வராது, 11 டேபிள்லையும் வராது, 13 டேபிளில் வருது. அப்போது 13ஆல் போட்டு பார்க்குறோம். 13 அப்படின்னு சொன்னாக்க 5 டைம்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 13 9 டைம்ஸ் 9 டைம்ஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் போட முடியாது. அப்போ ஹெச்சிசிஎஃப் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ 13 அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இல்லை நீங்கள் வந்து ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ அங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறதில்ல, 1 மார்க் மட்டும்தான் தேவை. அப்போ நமக்கு அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? ஹெச்சிசிஎஃப் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க? ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 65m - 17 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதோட வேல்யூன்னா நம்மளுக்கு 13 தான் இதோடைய ஆன்சர். 13 ஈக்குவல் டு 65m - 117 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தாக்க 13 + 117 ஈக்குவல் டு 65m. இதை கூட்டினா எவ்வளோ வருது நம்மளுக்கு? 130 வருது. 130 ஈக்குவல் டு 65m அப்படின்னு வருது. இதுலேருந்து எம்மோட வேல்யூ என்ன வரும்? 130/65. m ஈக்குவல் டு 2. m ஈக்குவல் டு என்ன வருது நம்மளுக்கு? 2 வருது. அப்போ ஆன்சர் இஸ் 2. பி தான் கரெக்ட் ஆன்சர். அந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பெரிய நம்பரை ஏன்னு எடுத்துப்போம். a ஈக்குவல் டு pq + r அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா? ஏவோட வேல்யூ 117. 117 ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எழுதுவோம்? 65ன்னு எழுதுவோமா? 65 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ் இருக்கும். ரிமைண்டர் எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 52 டைம்ஸ் வரும். இப்போ இந்த 52 இங்கே திரும்ப எழுதிப்போமா?
52 ஈக்குவல் டு அதாவது 52 சாரி இங்கே 65 65 ஈக்குவல் டு ரிமைண்டர் அங்கே எடுப்போம் 52 இதுவும் 1 டைம்ஸ் தான் வரும். ரிமைண்டர் எவ்வளோனா 13 டைம்ஸ் 13 இருக்கும். அப்போது நெக்ஸ்ட்டு நம்ம பி அங்கே எடுத்துப்போம் 52 ஈக்குவல் டு 13 எத்தனை டைம்ஸ்னு பார்த்தா 4 டைம்ஸு ப்ளஸ் 0. இந்த இடத்துல 0 வரதால் நம்மளுக்கு இது என்ன ஹெச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு சொன்னால் 13 அதான் நீங்கள் இந்த மாடலில் வேணாலும் போடலாம், இல்லை இந்த மாடலில் வேணாலும். ஏன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ங்கிறதால அவங்க உங்களுக்கு பார்க்க போகிறதில்ல. அதனால் இதோடைய ஆன்சர் 2. தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் தமிழ்ச்செல்வன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்தமெட்டிக்ஸோடைய எக்ஸசைஸ் 2.10ல் 4th சம் தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, வெரி சிம்பிள் கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த 1 மார்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1729 உடைய ப்ரைம் ஃபேக்டருடைய எக்ஸ்பொனன்ஸ் பவரை ஆட் பண்ணாக்க என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது சிம்பிளான ப்ராப்ளம் தான் நமக்கு. சரி, இப்போது இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோம். இது எந்த டேபிளில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க 2 டேபிளில் வருமானு பார்த்தா வராது, 3 டேபிள்லேயும் வராது. அதுக்கடுத்த ப்ரைம் நம்பர் 5 டேபிள்லேயும் வராது, 7 டேபிளில் வராதான்னு வருமானு பார்க்குறோம். 2 7s are 14, பேலன்ஸ் 3 32. 32ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 4 டைம்ஸ் இருக்கும், 28. பேலன்ஸ் 49 வரும், 7 7s are 49. ஓகே, இது 7 டேபிள்லேயும் வராது நெக்ஸ்ட்டு. ஏன்னா 3 7s are 21, 37 வருது. அப்போது 7 டேபிளில் வரல அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அடுத்தது 9 டேபிளில் வராது. 11 டேபிள்னால் 22 27 வருது, அதுவும் வரல. 13 டேபிளில் வருதான்னு பார்க்குறோம். 1 டைம்ஸு வருது, 9 டைம்ஸு. அப்போது இதுவே ஒரு ப்ரைம் நம்பர் தான். அப்போ நம்மளுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாக்க 729, அதாவது 1729 ஈக்குவல் டு 7 இன்ட்டு 13 இன்ட்டு 19 அப்படின்னு வருது. இதோடைய எக்ஸ்பொனன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க 1 1 1. அப்போ இதை 3 கூட்டினாக்க நம்மளுக்கு 1 + 1 + 1 ஈக்குவல் டு 3 வருது. அப்போ ஆன்சர் இஸ் 3. சி தான் நமக்கு ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் தமிழ்ச்செல்வன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்தமெட்டிக்ஸோடைய சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.10ல் இருக்கிற 5th சம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவைசபிள் பை ஆல் த நம்பர் ஃப்ரம் 1 to 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸில் பார்த்த அதே ப்ராப்ளம் மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு 1ஓட இது எல்சிஎம் தான் கேட்குறாங்க. அது அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க தி லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவைசபிள் பை ஆல் அப்படின்னு சொன்னாக்க எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 1 to 10 தான். சரி, 1ஓட இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும்னா ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் தேவை. 1 2க்கு 2 தான், 3க்கு 3 தான், 4க்கு 2 ஸ்கொயர் வரும், 5க்கு 5 தான் வரும், 6க்கு 2 × 3 வரும், 7க்கு 7 தான் வரும், 8க்கு 2 × 2 × 2 2 கியூப் வரும். அந்த எல்சிஎம் மெத்தடில் போட்டு பார்த்தா 9க்கு 3 ஸ்கொயர் வருது, 10க்கு 2 × 5 வருது. அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் அப்படின்னு சொன்னாக்க என்ன வரும்? எல்சிஎம் ஈக்குவல் டு, அதாவது ஃபஸ்ட்டு என்ன வரணும், ப்ரைம் நம்பரில் 2 பவரில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே 2 பவரில் 1 இருக்குது, இங்கே 2 பவரில் 2 இருக்குது, இங்கே 2 பவரில் 3 இருக்குது. அப்போது எல்சிஎம் அப்படின்னு சொன்னாக்க 2 பவர் 3 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 3 பார்க்குறோம். இங்கே 3 பவரில் 1 இருக்குது, இங்கே இங்கேயும் 3 பவரில் 1 தான் இருக்குது, இங்கே 3 பவரில் 2 இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 5 பார்க்குறோம். 5ம் இங்கே பவர் 1 தான் இருக்குது, இங்கேயும் பவர் 1 தான் இருக்குது. அப்போது 5 பவர் 1 5. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு இதெல்லாம் எங்கே பார்த்தாச்சு. 7 பார்க்குறோம், ஒரே ஒரு 7 இருக்குது. அப்போது ஆன்சர் இஸ் 2 பவர் 3னா 8, 3 ஸ்கொயர்னா 9, 35, 72 × 35. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 2520. இதுதான் ஆன்சர் நமக்கு.
ஓகே, நான் இங்கே ஆப்ஷன் தப்பாக எழுதிட்டேன். வேறு ஒரு கொஷினோட ஆப்ஷன் எழுதிட்டேன். இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இல்லை. செகண்ட் ஒன்ல 5220 கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன்று 5025 கொடுத்துருக்குறாங்க. ஃபோர்த் ஒன்று தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க 2520 கொடுத்துருக்குறாங்க. அப்போ நமக்கு இந்த கொஷினுடைய ஆன்சர் டி. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 6th என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா 7 பவர் 4k ஈக்குவல் டு, அதாவது மாடுலோ மாட் 100 அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஓகே, இதில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A 1 கொடுத்துருக்காங்க, B 2 கொடுத்துருக்கான், C 3 கொடுத்துருக்காங்க, D வந்து 4 கொடுத்துருக்காங்க. அதாவது D வந்து 4 கொடுத்துருக்கான். ஓகே, இதோடைய ஆன்சர் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 7 பவர் கேவுக்கு பதிலாக 1 2 3 4 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ இதில் வந்து கேவுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக நமக்கு வந்து எல்லாமே அங்கே ஒரே ரிமைண்டர் வரணுங்கிறதால ஃபஸ்ட்டு 2 கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு 7 பவர் 4k ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம், 100 இன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர் அப்படின்னு எழுதிக்க போகிறோம். இந்த ரிமைண்டர் தான் கேட்குறாங்க. ஓகே, நமக்கு 7 பவர் 4, அதாவது k ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறோம். 7 பவர் 4ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்க 7 இன்ட்டு 7 49 வரும். 7 இன்ட்டு 7 என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்க 49 வரும். 49 இன்ட்டு 49 என்ன வரும்னு பார்க்கணும். 49 சார் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தா 9 சார் 81, பேலன்ஸ் 8. ஓகே, இப்போ வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு 4 9 சார் 36, பேலன்ஸ் 3, 4 4 சார் 16, 16 + 3 19 வரும். 16 + 3 19 வருது. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பார்க்குறோம். 1, இதை பண்ணால் 0, இதை பண்ணால் 3, சாரி 13, 13 + 1 14, 2401 வருது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 100 இன்ட்டு எத்தனை டைம்ஸ் இருக்கும், 24 டைம்ஸ் இருக்கும். ரிமைண்டர் 1 வருது. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல mod 100 அப்படின்னு சொன்னாக்கா இதோடைய ஆன்சர் இஸ் 1. நீங்கள் இதே மாதிரி 2ன்னு போட்டு பார்த்தீங்கன்னா 2 பவர் 4 ஸ்கொயர்னு வரும். இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணினீங்கன்னா 1 1 சார் 1, அப்புறம் 0 இருக்கிறதால நமக்கு இதுவும் 1ன்னு தான் முடியும். இதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும். அப்போது ஆன்சர் இஸ் 1. நீங்கள் வேணால் செக் பண்ணுறதுனா இன்னொரு டைம் k = 2, k = 3ன்னு கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு பாருங்கள். ஏன்னா இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது வரும். ஓகே, தேங்க்யூ. ஹாய் வீவர்ஸ், ஐ எம் தமிழ்ச்செல்வன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்தமெட்டிக்ஸோடைய செகண்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 2.10ல் 8th சம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, தி ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் an AP is யூனிட்டி, அதாவது A = 1 அப்படின்னு கொடுத்துருக்குறான். நெக்ஸ்ட் காமன் டிஃப்ரென்ஸ் D = 4ன்னு கொடுத்துருக்குறாங்க. தி ஃபாலோயிங் வில் த டேம் இஸ் AP. இதில் கீழே கொடுத்துருக்குறதுல எது AP அப்படின்னு கேட்குறான். ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க AP அப்படின்னு சொன்னால் இது எத்தனாவதாவது ஒரு டேம் வரணும். அப்போ TN = தான் இதில் எதுன்னு கண்டுபிடிக்கணும் இந்த 4 ஆப்ஷன்ஸில். ஓகே, நமக்கு TNக்கு என்ன ஃபார்முலா தெரியும், TN = A + n - 1 × D அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே, அப்போ TN = தெரிஞ்ச வரையும் இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ தெரியாது, n - 1 அப்படியே வச்சுக்கிறோம். டியோட வேல்யூ 4. அப்போ TN = நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1 + 4n - 4. இப்போ TN = 4n - 3 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ இந்த 4n - 3 = இந்த TNக்கு பதிலாக இந்த வேல்யூஸை எதை சப்ஸ்டியூட் பண்ணால், அந்த 4 வேல்யூஸில் எது சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு n வந்து ஹோல் நம்பராக கிடைக்குதோ அதுதான் நமக்கு இங்கே AP. சரி, ஓகே, இப்போ 4551 ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் வந்து 4n = நமக்கு என்ன வரும்,
4 45 51 plus 3. அப்போ 4n equal to 4554 வருது. இது 4ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்னு பார்க்கறது நம்மளுக்கு ஷார்ட்டாக சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்குது. லாஸ்ட்டு 2 டைம் 4ஆல் டிவைட் ஆச்சுனாக்கா அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் 4ஆல் டிவைட் ஆகும். 54 அப்படிங்கிறது 4ஆல் டிவைட் ஆகாது. ஆப்ஷன் 1 கிடையாது. அப்போது இந்த ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம 4n - 3 ஈக்குவல் டு செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். 10,091 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 4n ஈக்குவல் டு 10,091 + 3 ஈக்குவல் டுன்னு பார்த்தோன்னா 10,094 வருது. இது 4ஆல் டிவைட் ஆகுமா? 94 இதுவும் ஆகாது. அப்போ இந்த ஆப்ஷனும் இஸ் ராங். தேர்ட் ஒன்றுக்கு போகிறோம். 4n ஈக்குவல் டு அதாவது 4n - 3 ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம்? 7,881 எடுத்துக்கிறோம். 4n ஈக்குவல் டு 7,881 + 3. அப்போது 4n ஈக்குவல் டு 7,884 லாஸ்ட் 2 டிஜிட் அது டிவைட் ஆகும். அப்போது ஆன்சர் இஸ் சி. சி தான் நமக்கு ஆன்சர். 7,881 தான் ஆன்சர். இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. அடுத்த சம் போகலாம். ஹாய் வீவர்ஸ், ஐ எம் தமிழ்ச்செல்வன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்தமெட்டிக்ஸோட எக்ஸைஸ் 2.10ல 9th சம் தான் பார்க்க போகிறோம். இஃப் 6 times of the 6th term of an AP is equal to the 7 times of 7th term அப்படின்னு சொல்லிட்டாங்க. 13th term என்ன அப்படின்னு கேட்குறோம். ஓகே, இப்போ நம்ம அவங்க என்ன கேட்குறாங்க? T13 என்ன அப்படின்னு கேட்குறான். இதில் டிஎன்னுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னாங்க? A + n - 1 × D. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T13 A + என்னோட வேல்யூ 13 இது மட்டும் தான் நமக்கு தெரியும் இன்ட்டு D. அப்போ T13 ஈக்குவல் டு A + 12D. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அதுக்கு போகிறோம். 6 times T6 அது 6th termனா 7 times T7க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது 6 இன்ட்டு இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். A + n - 1 என்னோட வேல்யூ தான் நம்மளுக்கு 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. 6 - 1 இன்ட்டு D ஈக்குவல் டு 7 times T7 A + 7 - 1 இன்ட்டு D அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஓகே, இங்கே 6 times A + 5D ஈக்குவல் டு 7 times A + 6D. ஓகே, இப்போது இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 6A + 30D ஈக்குவல் டு 7A + 42D வருது. இதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. 0 ஈக்குவல் டு 7A - 6A + 42D - 30D வருது. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? A + 12D ஈக்குவல் டு 0ன்னு வருது. தேர்ஃபோர் T13 ஈக்குவல் டு A + 12D வேல்யூ 0. அப்போ 13th term வந்து 0. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொன்னாங்க? ஏ தான். ஆப்ஷன் ஏ 0ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போவோம். ஓகே, 10th சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க? அதாவது ஒரு ஏபியில் 31 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோடைய 16th term எம்ன்னு சொல்கிறாங்க. அப்போது எஸ்என் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் கேட்குறாங்க. அதாவது என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க? n ஈக்குவல் டு 31 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க? என்னோட வேல்யூ கொடுத்துருக்குறான். T16 ஈக்குவல் டு எம்ன்னு சொல்லிட்டாங்க. எஸ்என் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, எஸ்என்னுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? n/2 இன்ட்டு 2A + n - 1 இன்ட்டு
டி இதுதான் கொடுத்துருக்குறோம். சரி நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். எஸ் 31 தான் கேட்குறாங்க. 31/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 31 மைனஸ் 1 இன்ட்டு டி 31/2 இன்ட்டு 2a ப்ளஸ் 30d. இதுலேருந்து காமனாக என்னத்தை வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க 31 இன்ட்டு 2 வெளியில் எடுக்கலாம். அப்போ a ப்ளஸ் 15d வருது பை 2 கேன்சல். ஃபைனலாக எஸ் 31 ஈக்குவல் டு 31 இன்ட்டு a ப்ளஸ் 15d வருது. ஓகே, அவங்க நம்ம கொடுத்துருக்கிறதுலேருந்து ஏதாவது இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். கொடுத்துருக்கிறதுலேருந்து ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குமான்னு பார்க்குறோம். T16 ஈக்குவல் டு எம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ டிஎன்னுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி இதுதான் ஃபார்முலா. இதுக்கு பதிலாக அதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணால் a ப்ளஸ் 16 மைனஸ் 1 இன்ட்டு டி ஈக்குவல் டு எம்மா. அப்போ a ப்ளஸ் 15 டியோட வேல்யூ எம்னு வருது. அப்போ நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இதை எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் 31 ஈக்குவல் டு 31 இன்ட்டு a ப்ளஸ் 15d இருக்குது. இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 31m. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சியில் இருக்கிற 31 தான். ஓகே, 31m. ஓகே, அடுத்த சம் போகலாம்.